ரெக்கார்டிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு வாசலோட அந்திமுற்றம் சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்வு இந்த ஆண்டு முதல் நிகழ்வு. அந்திமுற்றம் மாதிரி பல கிளைக்குழுமங்களில் பல நிகழ்வுகள் நடைபெறும். நாங்கள் அந்திமுற்றத்தில் பேச்சாற்றலை வளர்க்குறது மற்றும் உடல் நலம் மற்றும் மனநலம் சம்பந்தமான பேச்சுக்கள் கொடுக்கறது, இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை அந்திமுற்றத்தில் நடத்திட்டு வரோம். அது இலக்கியம் சார்பாக இருக்கலாம், சினிமா சார்பாக இருக்கலாம், மற்றும் பல துறைகள் சார்பாக இருக்கும். ஒவ்வொரு அந்திமுற்றம் நிகழ்வுக்கும் பல்துறை வித்தகர்கள் யாராக இருந்தாலும் முன் அவங்க இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான முதல் நிகழ்வாக எங்கள் ஈரோடு வாசல் அமைப்பின் ஃபவுண்டர் திரு கதிர் அவர்கள் இன்னைக்கு அவரோட நிகழ்வை கொண்டு போகிறார். இதே நேரம் எங்களது ஈரோடு வாசல் அமைப்புக்கு சில ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ப்ராசஸ் படி முதல்ல வாசல் பட்டயம் வாசிக்க மகேஸ்வரி மதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க மகேஸ்வரி. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறோம். நாங்கள் கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்தால் கூட இந்த ஈரோடு வாசல் அமைப்பில் எங்களால் உயிர்ப்புடன் இயங்க முடியுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக, முக்கியமான ஒரு தகவலாக எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறோம். ஈரோடு வாசல் அன்பர்களுக்கும், வாசல் அன்பர்கள் இல்லாமல் வெளியிலிருந்து இன்னைக்கு பார்வையாளர்களை வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு தகவலை கடத்தி கொண்டு செல்ல அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக எங்களது லண்டன் வாசல் அமைப்பின் தலைவி பிரதீபா அவர்களை அழைக்கிறோம். பிரதீபா வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். 2025ஆம் ஆண்டின் முதல் அந்திமுற்ற நிகழ்வான இன்று அன்பே அருட்பெரும் மெய் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் மனிதவள பயிற்சியாளர் திரு ஈரோடு கதிர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் முனைவர் மைதிலி அவர்களையும், செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களையும், பொருளாளர் சக்தி பிரகாஷ் அவர்களையும், மேலும் நிகழ்வில் இணைந்து இருக்கக்கூடிய வாசல் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மிக்க நன்றிங்க பிரதீபா. வரவேற்புரை நிகழ்த்திய உங்களது நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. மற்றும் அனைவரையும் இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறதுலையும் இதை தொடர்ந்து கொண்டு போகிறதுலையும் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக விருந்தினர் அறிமுகம் செய்வதற்காக எங்களது முன்னாள் தலைவி மற்றும் மூத்த ஈரோடு வாசல் உறுப்பினர் ராதா மனோகரன் மேடம் அவர்களை இந்த இடத்துல அழைக்கிறோம். வாங்க ராதா மனோகரன். Thank you, sir. Am I audible? கேக்குதுங்க, பேசுங்க தொடர்ந்து. Okay. இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் இதர நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஈரோடு வாசலை ஈன்றெடுத்த தந்தை, நகரத்தில் பாய்ந்த கிராமத்து வேர் ஈரோடு கதிர் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். மனிதமும் மனமும் இணைவதற்கு ஒரு புள்ளி போதும் என்பதற்கு ஈரோடு வாசல் ஒன்றே சாட்சி. இவர் ஈன்றெடுத்த இந்த ஒற்றை புள்ளியில்தான் நாம் அனைவரும் இணைந்து குடும்பமாக தொடர்ந்து பயணித்து வருகிறோம். எழுத்தாளர், பேச்சாளர், பயிற்றுனர், மனிதவள மேம்பாட்டாளர். வார மாத இதழ்களிலும் வலைதளங்களிலும் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், விமர்சனங்கள் எழுதி வரும் இவரது எழுத்துலகில் கிளையிலிருந்து வேர் வரை பெயரிடப்படாத புத்தகம், உறவெனும் திரைக்கதை, வேர்க்கையோடு விளையாடு, திரையெனும் திணை,
ஆகிய புத்தகங்கள் மணிமகுடங்கள். திரைப்படங்களை வாழ்வியலோடு இணைத்து குங்குமம் இதழிலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய தலைமுறை கல்வி இதழில் அனுபவ கட்டுரை தொடர், KSR கல்லூரியின் 1ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் உயர்தல் உரிமை எனும் கட்டுரை தொகுப்பு, கோபி கலை அறிவியல் கல்லூரி பாடத்திட்டத்தில் கவிதை தொகுப்பு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவரது பயிலரங்குகள்: மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக 22 கால அனுபவம் பெற்றவர். பன்னாட்டு மென்பொருள் நிறுவனங்களிலும் இலங்கை நிறுவன பணியாளர்களுக்கான தமிழ் மொழி பயிலரங்குகளிலும் பல்கலைக்கழகங்கள், பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பயிலரங்குகள் நடத்தியுள்ளார். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு பயிலரங்குகள் நடத்துவதில் இவரது நிகழ்வு தனித்தன்மை வாய்ந்தது. தொழில் நிறுவனங்கள், தமிழக காவல்துறை, ரயில்வே, ஜேசிஸ், லைன்ஸ் ஆகிய அமைப்புகளிலும் பயிலரங்குகள் நடத்தியுள்ளார். சிங்கப்பூர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் உரையாற்றியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு புத்தக திருவிழாக்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், பல்வேறு அமைப்புகள், நூலகங்கள், இயக்கங்கள் ஆற்றியுள்ளார். சமகால வாழ்வின் நிலை, உறவுகள், மனித மனநிலை, வாழ்வியல் சவால்கள், பெற்றோர், பிள்ளைகள், இலக்கியம், திரைப்படம் ஆகிய தளங்களில் உரையாற்றியுள்ளார். இவருடைய பங்கு: இலங்கை சக்தி தொலைக்காட்சியில் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் சிந்தனை துளிகள் எனும் தலைப்பில் சில வாரங்கள் உரையாற்றியுள்ளார். ஜெயா தொலைக்காட்சி, காலை மலர், நியூஸ் 7 தொலைக்காட்சிகளில் வரவேற்பறை, மதிமுகம் தொலைக்காட்சி, ஒரு படைப்பாளரின் கதை ஆகிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நேரலை விவாதங்களில் பங்கெடுத்துள்ளார். பொதிகையில் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் நிகழ்ச்சியில் கவிதை வாசிப்பு செய்துள்ளார். கோடை பண்பலை, சூரியன் ஹலோ பண்பலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். சமூக பணியிலும் தனது தடத்தை பதிக்க இவர் தவறவில்லை. இந்தியன் ஜூனியர் சாம்பியன் மண்டலம் 17 2020ஆம் ஆண்டு மண்டல தலைவராக பணியாற்றியுள்ளார். ஜேசிஸ் மற்றும் அரிமா அமைப்புகளில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர். 28 முறை இரத்த தானம் செய்துள்ளவர். இது மட்டுமல்லாமல் இவர் மனித ஆற்றல், நேர்மறை எண்ணம் குறித்து மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பவர். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுபவர். இவர் எப்பொழுதுமே ஒரு நிகழ்வையும் செய்தியையும் வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய விசாலமான பார்வை கொண்டவர். மிகவும் நேர்மறையான பார்வை கொண்ட இவர் எதற்கும் ஒரு தீர்வு இருக்கும் என நம்புபவர். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அனுபவத்தில் தன்னை பண்படுத்திக் கொண்டே வருபவர். தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்தவர்களையும் தொடர்ந்து ஊக்குவித்து அவர்களை அடுத்த படிநிலைக்கு எடுத்துச் செல்வதில் பெரும் பங்கு ஆற்றுபவர். சென்ற ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் இவர் பேசியது அவரின் பெருமை என்பதை விட நமது மண்ணின் பெருமை என்றே கூறலாம். இன்று அன்பே அருட்பெருமை எனும் தலைப்பில் பேச வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு ஈரோடு கதிர் அவர்களை அறிமுகம் செய்ய எனக்கு வாய்ப்பு அமைந்தது பெரும் வரம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் வணக்கத்தை பதிவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ராதா மனோகரன். அப்பப்பா எவ்வளவு தகவல்கள், எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தபோது உண்மையாலுமே பல பேருக்கு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் அவர் செஞ்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு அறிமுகம்லாம் இருந்தது. அதை பற்றின எல்லா தகவல்களையும் நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. உண்மையாலுமே அந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இன்னைக்கு சிறப்புரையாற்றும் ஈரோடு கதிர் அவர்களை பல பேசும்போதோ சந்திக்கும் போதோ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இன்று ஒரு சிறப்பான தலைப்பில் மெய்யழகன் படத்தை பற்றி அவங்க என்ன கேட்கறதுக்கு அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். வருக வருக என வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோங்க. நன்றிங்க. வணக்கங்க கதிர் அவர்களே, உங்களது சிறப்புரையை தொடருங்கள். நன்றி. இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகள். ஈரோடு வாசல் அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் மைத்திலி, என்னை சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த திருமதி ராதா மனோகரன், அந்திமுற்றம் நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சக்திவேல் மற்றும் சதீஷ்,
மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய வாசல் உறுப்பினர்கள் மற்றும் நட்புகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தினை குறித்தாக்குகின்றேன். பொதுவாகவே மனிதர்களை அவர்களுடைய நிகழ்காலத்திலிருந்து தான் நம்ம எப்பவுமே எடை போட ஆரம்பிப்போம். நிகழ்காலத்தில் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை வைத்துதான் அவர்களை எப்பயுமே நம்ம தீர்மானிப்போம். இந்த நிகழ்காலத்தில் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை ஒட்டி தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய தீர்மானங்கள் எப்பவுமே இருக்கும். ஆனா நான் பெரும்பாலும் மனிதர்களுடைய நிகழ்காலம் என்பது அவர்களுடைய கடந்த காலத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லுவேன். அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதற்கான காரணம், அதற்கான தூண்டுதல், அதற்கான ட்ரிகர்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கே இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு காலகட்டத்திலும் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு எப்பவுமே உண்டு. அப்ப இன்றைக்கு ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப இறுக்கமா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க, அல்லது ரொம்ப சோர்வா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னோம்னா அது எல்லாத்துக்குமே இன்றைக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள் மட்டுமே காரணமா இருக்கணும்னு கிடையாது. அது கடந்த காலம் இப்போ 5 வருடத்துக்கு முன்னால் நடந்திருக்கலாம், 10 வருடத்துக்கு முன்னால் நடந்திருக்கலாம், 20 வருடங்களுக்கு முன்னால நடந்திருக்கலாம், எப்ப வேணாலும் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய ஆழமான பதிவு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளில் அதனுடைய தாக்கத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது நான் ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டிருப்பதும் புரிந்து கொண்டிருப்பதுமாக இருக்கு. அப்போ இந்த என்னுடைய புரிதலை மிக ஆழமாக எனக்கு இன்னும் புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மெய்யழகன் படம் எனக்கு அமைஞ்சது. மெய்யழகன் படம் எல்லா பிரபலமான ஒரு படங்களைப் போல, எல்லா சக்சஸ்ஃபுல் மூவியை போல எனக்கு அது வந்து சேரும். மெய்யழகன் நான் திரையரங்கில பார்க்கல, அதற்கு பிறகு ஓடிடி தளத்தில் தான் பார்க்கறதுக்காக காத்திருக்கேன். திரையரங்கில வெளியான காலத்திலிருந்து ஓடிடி தருணத்துக்கு வருவதற்குள் அதீதமான எதிர்மறையை சம்பாதித்திருக்கக்கூடிய ஒரு படமா இதை பார்க்க முடிஞ்சது. எடுத்த உடனே சொன்னாங்க படம் ரொம்ப நீளம், அடுத்தது படத்துல வளவளான்னு பேசிட்டே இருக்காங்க, படத்துல என்னங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நாஸ்டாலஜியாவை தூண்டி விடுறாங்க. 2 குடிகாரர்கள், அது இன்னும் ஒரு நண்பர் அழகா சொன்னாரு, 2 குடிகார தடிமாடு பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு நேரம் மாப்பிள்ள கேட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இவ்வளவு எதிர்மறைகளையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் ஓடிடி தளத்துல வெளியான உடனே பார்க்காம கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு நாள் இந்த படத்தை நான் பார்க்கிறேன். அவர்கள் சொன்னது எல்லாமே அதுல இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது அந்த கல்யாண காட்சியில பார்க்கக்கூடியதை வந்து நம்மளுடைய கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரொம்ப நெஞ்சு நக்கிற மாதிரியான ஒரு காட்சியா இருந்ததா? ஆமா. சும்மா உறவுகளை ஊரு நாடுன்னே பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா. 2 பேர் பேசிட்டே இருந்தாங்களா? ஆமா. 2 பேர் போதையிலேயே பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா. படம் ரொம்ப நீளமா இருந்ததா? ஆமா. படத்துல தேவையில்லாத சில காட்சிகள் வச்சிருந்தாங்களா? ஆமா. ஆனா அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருவேளை அந்த 2 மணி நேரம் 38 நிமிஷம் காட்சியா இல்லாம அது 4 மணி நேரம் இருந்தாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது எனக்கு பிடிச்சிருந்தது. பிடித்திருந்ததற்கான காரணம், நான் அதுவரைக்கும் மனிதர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்னவா இருக்கோ அந்த நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பின் வழியாக கொடுத்ததானா. நான் எப்பயுமே படைப்பை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். எல்லா படைப்புகளையும் கிடையாது, சில படைப்புகளை முடியவே முடியாது, அந்த வகையிலையும் அதை மதிக்கவே தோன்றாது. பெரும்பான்மையான படைப்புகளே அந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு கூர்மையான காரணம் இருக்கும், ஒரு தெளிவான ஒரு பயணம் அதுக்குள்ள இருக்கும். அதனுடைய நோக்கம் முழுமையான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த படைப்பு குறித்து மேலும் 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 உள்நோக்கி அலசக்கூடியவன், தேடக்கூடியவன். அது ஒரு சிறுகதையாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய உரையாக இருந்தாலும் சரி, ஒரு உரையாடலாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து பகிர்வாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, இதற்குள் ஒரு படைப்பிற்குள் ஏதாவது ஒரு காரணம் கூர்மையாக, தெளிவாக, முழுமையாக, நிறைவாக இருக்கணும்னு தேடக்கூடியவன். அதே போல மெய்யழகன் படத்தை பார்க்கும் பொழுது நான் அப்படியெல்லாம் தேடி போக வேண்டியதில்லை, அதற்குள் அப்படியே பட்டவர்த்தனமாக எனக்கு அதுக்குள்ள இருந்தது. மிக கச்சிதமான ஒரு படைப்பு. என்ன சொல்ல வந்தது அது ரொம்ப கூர்மையா சொல்லியிருந்தது, ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தது, ரொம்ப நேர்மையா சொல்லியிருந்தது, ரொம்ப நிறைவாக சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைப்பு நான் இதுவரைக்கும் பார்த்த தமிழ் படங்களில் இதுவும் ஒரு தலை சிறந்த படம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா, மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு பட்டியல் போட்டோம்னா அந்த எண்ணிக்கைக்குள் இந்த படம் வந்து அடங்குச்சு. அப்ப இவங்களுக்கு சொன்னதெல்லாம்
அது ஒவ்வொருத்தருடைய பார்வை. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. யாருடைய மறுதலிப்பையும், யாருடைய விமர்சனத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நமக்கு அது எப்படி உள்ள சென்றடைந்தது, அதுக்குள்ளாக எதை நம்ம கத்துக்கிட்டோம், அதுக்குள்ள இருந்து என்ன டேக்அவே எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய நிகழ்காலம் என்பது அவனை சுற்றிலும் நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களுடைய அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டியதில்லை, கடந்த காலத்தில் இருந்தும் இருக்கக்கூடலாம். அப்படிதான் அந்த அருள்மொழி அப்படிங்கிற இந்த கேரக்டர், நமக்கு அருள்மொழிங்கிற கேரக்டர் முழுமையா நமக்கு அடையாளப்படுத்துறது. சென்னையில ஒரு பொழுது விடியும் பொழுது கிளிகளுக்கெல்லாம், பச்சை கிளிகளுக்கெல்லாம் அவர் உணவு வச்சுட்டு அப்ப சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன், ஒரு நாள் மட்டும் தன்னுடைய மனைவி வச்சிருவாங்க, நாளைக்கு நான் வந்துடுவேன், இன்னைக்கு மட்டும் சாயந்தரம் அவகிட்ட சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள்மொழி. நம்முடைய உறவிலோ நட்பிலோ ஒரு மனிதன் கொஞ்சம் இறுக்கமா இருக்கக்கூடிய மனிதன், பறவைகளை மட்டும், விலங்குகளை மட்டும், வீட்டில் வளர்த்தக்கூடிய பிராணிகளை மட்டும் நேசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான்னா நம்ம அதற்கான சில தீர்மானங்களை எடுத்து வச்சிருக்கோம், சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்பவுமே நமக்கு மனசுல இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த அருள்மொழி ஏன் இப்படி இருக்கான்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப கனமான ரொம்ப அடர்த்தியான ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கு. ஒரு 10 வயதில் இருக்கக்கூடியவன் அல்லது 10 வயதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வயதில் இருக்கக்கூடியவன், தன்னுடைய ஊரை மிகவும் நேசிக்கக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவன், தன்னுடைய வீட்டை, தன்னுடைய கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து தங்களுக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய வீட்டை, எல்லா உறவுகளும் அந்த வீட்டுக்குள்ளதான் பிறந்திருக்காங்க, அவன் உட்பட பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வீட்டை விட்டு துரதிருஷ்டவசமாக 1996ல வெளியேறக்கூடிய ஒரு சூழ் அமைது. வெளியேறும் பொழுது அவன் எதையும் அவனுக்குன்னு இன்னும் எடுத்துட்டு போகல. அந்த வீட்டுல இருந்து ஒரே ஒரு காய்ந்த இலையை மட்டும்தான் அவன் எடுத்துட்டு போறான். அவன் வெளியேறக்கூடிய அந்த காட்சி அந்த திரைப்படத்தினுடைய ஒரு உச்சமான காட்சியை நான் பார்ப்பேன். ஏன்னா அந்த காட்சியில தான் படம் தொடங்குது. எந்த காட்சி அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து விட்டு, எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு, வீட்டின் வெளிப்புறமாக இருந்து கதவை மூடும் பொழுது கேமரா உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கும். அப்ப அந்த காட்சி வழக்கமான ஒரு படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில தான் அந்த கேமராவை வச்சிருப்பாங்க, வெளியில இருந்து தான் அவங்க பூட்டிட்டு வெளியில எடுத்துட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல உள்ளே இருந்து அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம எல்லாருமே அங்கதான் இருந்துட்டு இருப்போம். நம்மோடு அந்த அருள்மொழி அப்படிங்கிற பாத்திரத்தினுடைய ஆன்மாவும் அந்த வீட்டுக்குள்ள, அந்த இருளுக்குள்ள தங்கிடும். அந்த இடத்துல தன்னுடைய ஆன்மாவை துளைத்தவன் லாரியில பொருட்களோடு அவன் சென்னைக்கு போறான். சென்னைக்கு போனதுக்கு பிறகு நமக்கு அறிமுகமாகக்கூடிய காட்சியில் அவன் பறவைகளுக்கு வைத்து விட்டு வேண்டா வெறுப்பா அல்லது ஏதோ ஒரு மனநிலையோட போனா போகுது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது தன்னுடைய சுற்றம் குறித்து 22 ஆண்டுகளாக வைத்திருந்த கிரட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அடர்த்தியான வெறுப்பு, மனிதர்கள் மீது, உறவுகள் மீது வைத்திருக்கக்கூடிய வெறுப்பை சுமந்து கொண்டு 22 வருடம் கழித்து திரும்ப ஒரே ஒரு முறை அந்த நீடாமங்கலத்துக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற சூழல்ல போகும் பொழுது, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் யாருடைய படம் அப்படின்னா, படத்துல 2 பிரதானமான பாத்திரங்கள் வர்றாங்க. ஒண்ணு நடிகர் அரவிந்தசாமி நடிச்ச அந்த அருள்மொழிங்கிற பாத்திரம், இன்னொன்று நடிகர் கார்த்தி அவர்கள் நடித்த மெய்யழகன் படம். எல்லா இடத்துலயும் அதனுடைய முதல் வரிசையில கார்த்தியோட பெயர் தான் இருக்கும், அடுத்ததான் அரவிந்தசாமி இது இருக்கும். அது வழக்கமான இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு, இன்றைக்கு இருக்கக்கூடிய வணிக தந்திரம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இது கார்த்தியோட படமா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம். எதை வச்சுன்னா, மெய்யழகன்கிற பெயர் கார்த்தியினுடைய பெயரா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப கார்த்தியினோட படம். ஆனா அந்த படம் யாருக்கான படம் அப்படிங்கிறப்போ அது மெய்யழகனுக்கான படம் அல்ல, மெய்யழகனும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய அருள்மொழிக்கான ஒரு படம். அப்போ இந்த படத்தினுடைய, இந்த கதையினுடைய நாயகனாக நான் எடுத்துக்கிட்டது அருள்மொழிங்கிற அந்த பாத்திரத்தை. வித் ஹை ரெஸ்பெக்ட், கார்த்திகே அநேகமா இது தேசிய விருது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமா கூட இருக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியாக கார்த்தி நான் இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல ஓரிரு படங்கள்ல சிறப்பான நடிகர், சிறப்பான பங்களிப்பு தந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அதனுடைய உச்சமாக நான் இந்த படத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஆனா இது அருள்மொழிக்கான படம் அப்படிங்கிறது அங்கிருந்தே தொடங்கிடுது. அந்த கதவு அடைபடும் பொழுது எல்லா ஆன்மாக்களும் உள்ளுக்குள்ள தேங்கி நின்றது போல, கடைசியா அந்த படம் முடியக்கூடிய அந்த காட்சியிலும் அந்த கதவு திறக்கப்படும் பொழுதுதான் அது முடியும். இரண்டுக்கும் ஒரு மிக பொருத்தமானது என்னன்னா, இந்த கதவு மூடும் பொழுதும் சரி, கடைசி காட்சியில கதவு திறக்கப்படும் பொழுதும் சரி, கண்ணீர் அங்க நிறைஞ்சிருக்கும். அது மனுஷன் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இருக்கும், அந்த பாத்திரங்களுக்கும் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான அருள்மொழியை ஒரு 22 ஆண்டுகள் மனதிற்குள் இறுகி போனவனை, உறவுகள் மேல் கடும் வெறுப்பை வைத்திருக்கக்கூடியவனை மாற்றக்கூடிய காட்சிகளாதான் அடுத்தடுத்து அடுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவனுடைய கடந்த காலத்தில் வரக்கூடிய காயங்களும், தடும்புகளும், வடுக்களும், வேதனைகளும், அது சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறைகளும் ஒரு மனிதனை வீழ்த்தி
வேறொரு மனிதனாக உழவு விட்டிருந்தால் அந்த மனிதனை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எளிதாக நம்ம சொல்றோம், உளவியல் ஆலோசனைக்கு போகணும், உளவியல் சார்ந்த தெரப்பி எடுத்துக்கணும், உளவியல் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த படம் முழுக்க அருள்மொழி அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை அந்த 22 ஆண்டுகால வெறுப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு காட்சிகளாக படம் முழுக்க 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 அடுக்கி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல எல்லா இடங்களிலும் நம்ம பொருத்திக்க முடியும். ஏன்னா நமக்கும் அதே மாதிரியான மனக்குறை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். உறவுகள் மீது இருக்கும், சொந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும், நண்பர்கள் மத்தியில இருக்கும், நமக்கு வாய்ப்பு வழங்கப்படாத ஒரு தருணத்தின் மீது இருக்கும், நமக்கு மறுக்கப்பட்டது போது, நமக்கு மேல் வேவி விடப்பட்ட ஒரு துரோகத்தின் மீது, அப்படி பல்வேறு காரணங்களால் நாமும் ஏதோ ஒரு காலகட்டத்துல மன ரீதியாக ஒரு இடத்துல காயப்பட்டு அந்த காயம் சில நேரங்களில் ஊனமாக மாறி அதிலிருந்து வெளிவர முடியாமல் வேறொருவராக மாறி இருக்கும். இது இப்படியெல்லாம் நிகழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உளவியல்ல சொல்லுவாங்க, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தையை அது வழமையா உட்காரக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கும் பொழுது சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் இதுதான் சிஸ்டத்துல சரின்னு சொல்ற மாதிரி அந்த அடிப்படையில நகர்த்தி உட்கார வைக்கும் பொழுது அதனுடைய மனதிற்குள் ஒரு காயம் விழும், ஒரு தழும்பு விழும். அது பிற்காலத்துல மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்கிற வரைக்கும் நீங்க சொல்லிட்டு. அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு அடி பெருசா விழுந்திருக்கும், ஒரு ஏமாற்றம் மிக நிச்சயமா நிகழ்ந்திருக்கும், ஒரு தோல்வி உருவாகி இருக்கும், ஒரு பெரும் காயம் இருந்திருக்கும். அந்த காயம் தெரிந்தோ தெரியாமலோ மேலோட்டமாக அப்படி மூடப்பட்டு சீல் பண்ண மாதிரி இருந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காயமா கூட ஒரு சிலர். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை ஒட்டுமொத்தமாக அடுத்து இருக்கக்கூடிய 2 மணி நேரத்துக்கு மேலான அந்த படத்துல ஒட்டுமொத்தமாக சில்லு சில்லா உடைச்சு எடுக்கக்கூடிய ஒரு உளவியல் யுக்தி தான் அந்த படமா நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த உளவியல் யுக்தி அந்த ஏட்டுங்கிற பேருந்துல தொடங்கி கடைசியா கார்த்தியோடு மெய்யிலங்கிற அந்த பாத்திரத்தோடு மிக நீண்ட எமோஷனலா உரையாடக்கூடிய உரையாடல் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். படத்தினுடைய மிகப்பெரிய பலமா நான் பார்த்தது அதில் வார்க்கப்பட்டிருந்த பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான். இந்த 2 பிரதான பாத்திரங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு ஸ்கிரீன் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு நடிகரை இவ்வளவுதான் ஒரு படத்துல பயன்படுத்தியிருக்காரா, இவ்வளவுதான் பயன்படுத்த முடியுமாங்கிற மாதிரியான மிக தைரியமான ஒரு முயற்சி. படநடிகளும் 2 இடத்துலதான் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டோன் இருந்துட்டு 2 கேரக்டர்கிட்ட வரக்கூடிய இதுல வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் டோன் இருக்குமே தவிர அதை தவிர்த்து அந்த படம் முழுக்க எந்த இடத்திலும் அதற்கான எதிர்மறை சாயலையே பார்க்க முடியாத ஒரு படமா இருந்துட்டு இருக்கும். மத்தியானம் டியூட்டி மாத்திட்டு வரக்கூடிய அந்த கண்டக்டர் ஒரு டவுன் பஸ்ல எங்கிட்ட சில்லறையெல்லாம் இல்லைங்கிற கடுகடுப்பா இருக்கக்கூடிய, பொதுவாகவே அந்த டவுன் பஸ் கண்டக்டர்ஸ் பார்த்தோம்னா அப்படிதான் இருப்பாங்க. அந்த டியூட்டி மாத்திட்டு மத்தியானம் வந்து வெயில்ல அந்த மாலை பொழுதுல வண்டியில ஏறி அந்த அன்னைக்கான அவங்களுடைய பணியை துவங்கும் பொழுது ஒரு சின்ன கடுகடுப்போட தான் அவங்களுடைய பயணம் துவங்கும். அதே போலதான் அதுல வரக்கூடிய நடத்துனராக வரக்கூடிய அந்த ஜெகதீஷ்ங்கிற பாத்திரம் அப்படிதான் துவங்கும். அவங்களுடைய உரையாடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறப்போ அருள்மொழி அது வரைக்கும் கட்டமைத்து வைத்திருந்த வெறுப்பின் மீது முதல் முறையாக அவர் தான் சம்மட்டில ஒரு அடி அடிப்பாரு. உங்களை என்ன தினமா ஈசிட்டு இருக்கு சொல்றோம், என்னைக்காவது ஒரு தடவை இப்படி அக்கா கூப்பிட்டாங்க, தங்கச்சி கூப்பிட்டாங்க, அண்ணன் தம்பின்னு வந்துட்டு போகணும்னு சொல்ல வேண்டியதான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டு தானே போகணும் அப்படிங்கிற அடி தான் முதல் முறையாக அருள்மொழி அந்த 22 ஆண்டுகளில் உறவுகளில் இருந்து விலகி இருந்ததற்கு எதிர்மறையாக ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய ஒரு மாற்று கருத்தாக அங்க வரும். அதுலயும் அந்த அந்த நடத்துனரை ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பார். முதல்ல கடுமையா இருந்த நடத்துனர், அடுத்தது நீடாமங்கலம் வந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னப்ப எந்த பதிலும் சொல்லாம உள்ள போன இந்த கண்டக்டர் திரும்ப வந்துட்டு யாரு என்ன ஏதுன்னு கேட்டோன்னே அப்பாவை தெரிஞ்சோன்னே கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சுட்டு போன கண்டக்டர். அதற்கு பிறகு அந்த கண்டக்டருக்கு ஒரு இடத்துல ஒரு பாட்டி வந்து இறங்கும் பொழுது கையில் இருக்கிற கூடையில இருந்து ஒரு கொய்யா பழத்தை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. கொய்யா பழத்தை கடிச்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு கனியை சுவைத்து கொண்டு ஒரு மனிதன் எந்த இடத்திலும் கடுமையான முகத்தை காட்டிட முடியாது. அந்த இடத்துலதான் இந்த இடத்துல இறங்கும் பொழுது அந்த ரயில்வே கிராஸ்ல நிக்கக்கூடிய அந்த காட்சியில இறங்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, கண்டக்டர் வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தன்மையோட ரொம்ப நெகிழ்வோட அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிப்பாரு, இல்ல இது எப்பெல்லாம் திறப்பாங்கன்னே தெரியாது, ட்ரெயின் வருதுன்னு சொன்னாவே இவங்க கேட்ட போட்டுருவாங்க, 7-8 மணி நேரம் ஓடும், நீங்க இப்படியே இறங்கி லெப்டோ ரைட்டோ அப்படி தாண்டி மண்டபத்துக்கு போயிடுங்க. அப்ப அந்த இடத்துலதான் முதன்முறையாக அருள்மொழி ஊர் சார்ந்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அருள்மொழி அந்த ஊர் சார்ந்து, ஏன்னா அந்த ஊரை பிடிக்கல, அந்த ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்கல, ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளையும் பிடிக்கலங்கிற சூழலில் ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன் முதல்ல கடுமையா துவங்கி கடைசியில் ஒரு கனியை சுவைத்து கொண்டு நெகிழ்வாக பேசக்கூடிய தருணத்துல வரும் பொழுதுதான் அது வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருந்த வெறுப்பு கோட்டையினுடைய ஒரு அடிக்கல் மெல்ல நகர ஆரம்பிக்கும்.
கல்யாண மண்டபத்துக்குள்ள போறாரு. கல்யாண மண்டபத்துக்குள்ள போனோடனே எதிர்படக்கூடிய முதல் சந்திக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகிய கவிதை மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இந்த லதாங்கிற ஒரு முறைப்பொண்ணா வரக்கூடிய அந்த லதாங்கிற ஒரு கேரக்டர் வரும். அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நிகழும். அந்த உரையாடல் நிறைவுல நான் அப்படியே கிடக்குல எல்லா வேலையும் அப்படியே பாதியில போட்டு வந்துட்டேன். நான் போய் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு எழுந்து போன உடனே எழுந்து ஒரு கணம் நின்றுட்டு அப்படியே எதிர் திசையில கடந்து போயிட்டு கடந்து ஒரு 4-5 இருக்கைகளை தாண்டி கடந்து போயிட்டு திரும்ப வரும் பொழுது எடுத்தோடனே நேரடியா அந்த அருள்மொழியினுடைய தோள்பட்டையோ முதுகைய தொட்டுடாம அது எதுவோ அறியாம நடந்தது போல ரொம்ப இயல்பா நடந்தது போல ஒரு 2-3 சேர் அப்படியே தடவிக்கிட்டே வந்துட்டு அருள்மொழியை கடந்து போற அந்த ஒரு தருணம். அது அருள்மொழி அது வரைக்கும் கட்டமைத்து வைத்திருந்த உள்ளுக்குள் குவிந்து கிடந்திருந்தோடைய அந்த வெறுப்பு குவியலை கொஞ்சம் நகர்த்தி விடுற மாதிரி அந்த கல்லை ஒண்ணு அப்படியே வருடி உருவி விடுற மாதிரி அது நடக்கும். அடுத்ததா இந்த சொக்கு மாமா அப்படிங்கிற கேரக்டர் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் நடிச்ச ஒரு கேரக்டர். அவர் வேற வேற படங்கள்ல வேற வேற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு பாத்திரங்கள்ல அதை வேற சில பேர் சொன்னாங்க. அவர் அழுகிறது ரொம்ப ஒரு மனிதன் அழுகிறதுங்கிறது அவ்வளவு நகைப்பான விஷயமா அப்படின்லாம் எனக்கு தோணவே தோணலை. அந்த கேரக்டர் ரொம்ப அழகா பார்க்கப்பட்டிருக்கும். அருள்மொழியை சந்திச்ச உடனே முதல் காட்சியிலேயே அவர் சமையல்காரர் ஏகாம்பரம் கொண்டு வரக்கூடிய அந்த பலகாரத்துல எடுத்து அந்த அசோகாவை எடுத்து ஊட்டி விடுவார். அதுதான் ஒரு தாய் மாமாட்ட வரக்கூடியது. 70 வயசானாலும் நீ எனக்கு சின்ன பிள்ளை தாண்டா, நீ எனக்கு குழந்தை தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த அசோகாவை எடுத்து ஊட்டி விடுறதா இருக்கட்டும். அடுத்ததா வந்து இல்ல அவன் வந்தா எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிட்டுருவான், நீ முதல்ல இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜியை சாப்பிட கொடுக்குறதா இருக்கட்டும். சரி, ஒவ்வொரு கல்லாக அந்த போட்டியினோட கல்லாக கொஞ்சம் கொஞ்சமா உருவப்படுது. அதுல அந்த சமையல்காரர் ஏகாம்பரத்துக்கு ரொம்ப அற்புதமா நடிக்கக்கூடிய இளவரசை கொண்டு வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அதுக்கும் அவர் நியாயம் செஞ்சுட்டு போயிடுவார். முதல்ல வந்தோடனே சூடா என்ன இருக்குன்னு கேட்டோடனே வந்து கார்த்திய காதை சுண்டி விட்டுட்டு போன அவர் திரும்ப வரும் பொழுது இந்த பலகாரத்தெல்லாம் ஒரு இலையை போட்டு எடுத்து வச்சு வரும் பொழுது கொண்டு வந்து கொடுத்துட்டு அசோகா நல்லா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அசோகாவையும் பஜ்ஜியும் சாப்பிட்ட உடனே அவர் அடுத்த கல்ல தூக்கி போடுவாரு. ஒண்டியாவா வந்தீங்க, சென்னையில இருந்து ஒண்டியாவா வந்திருக்கீங்க, குடும்பத்தெல்லாம் யாரும் வரலையா, ஏன் கூட்டிட்டு வரல, இப்படிதான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தரா நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய உச்சபட்சமாக அந்த மணப்பெண்ணோடு நடக்கக்கூடிய அந்த காட்சி, மேடையில ஏறி மக்கள் பல பேர் சொன்ன மாதிரியான நெஞ்சை நிற்கக்கூடிய காட்சியா அப்படின்னா கண்களில் நீர் கசிய வச்ச காட்சின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு கவித்துவமான ஒரு காட்சி. அது இந்த படத்துல இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருந்தா வேணா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரொம்ப வேணுமே திணிக்கப்பட்ட ஒரு காட்சியா கூட இருந்திருக்கலாம். அந்த காட்சியில பரிசை கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்ப இல்ல ஒவ்வொரு பரிசு திறந்து ஒவ்வொன்றா நீ தான் எனக்கு போட்டு விடு அப்படின்னு கேட்கிறப்ப வளையல்ல தொடங்கி தங்கத்தை தாலியில நாளைக்கு கோர்த்துக்கிறேன், வளையல இப்ப போட்டு விடு, மோதிரத்தை போட்டு விடு, கழுத்துல இருக்கிறத நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கால் கொலுசை வந்து மாத்திட்டு எனக்கு இதை போட்டு விடுங்கிற தருணத்துலதான் அது வரைக்கும் இறுகி கிடந்த ஏதோ ஒரே ஒரு முறை இந்த பொண்ணு கூப்பிட்டுட்டா இதுக்காக போயிட்டு வந்தா போதும், போன வேகத்துல நம்ம திரும்பி வந்துடணும், இந்த மனிதர்களை திரும்ப வாழ்க்கையில ஒரு முறை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பினுடைய கட்டமைப்புல அப்படியே இறுகி கிடந்த ஒரு மனிதனை தரை தட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, தன்னை முழுக்க சமர்ப்பணம் செய்யக்கூடியது, தன்னை முழுக்க அப்படியே அர்ப்பணிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொலுசு மாற்றுறதுக்கு வேற வழி இல்லை, தரையில தான் உட்கார்ந்தாங்க. சமணம் போட்டு உட்காரக்கூடிய அந்த காட்சியில அது வரைக்கும் அந்த கடுமை, அந்த தோல்வி, இருண்மை, வெறுப்பு இது எல்லாத்திலையும் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த பிம்பம் அப்படி செதறி ஒட்டு மொத்தமா தன்னை சமர்ப்பிக்கிற மாதிரி கீழே அமுங்கி உட்காரக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியா தான் நான் பாக்குறேன். அருள்மொழி அதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட அந்த பாத்திரம் உடைஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த வீம்பை விட முடியாது. நான் திருப்பி இந்த நைட்டே போயிடணும், நான் போயிடணும், இங்கெல்லாம் இருக்க முடியாது, ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டோட தான் வந்திருக்கேன், நான் இங்க இருக்கிறக்காக வந்த ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த இதுல சரி வேற வழி இல்லை இவங்ககிட்டலாம் சொல்லி அந்த சக்குமாமாட்டெல்லாம் தப்பிச்சு அப்படி ஒரு வழியா கிளம்பி போறேன் அப்படிங்கிற சூழல்ல தான் அந்த அவருடைய மனைவியோட அந்த உரையாடல் வரும். மனைவி ரொம்ப அழகா கண்டுபிடிப்பாங்க, நீ இன்னும் ஒரு நாள் கூட இருந்துட்டு வாங்க அருள் அப்படின்னு சொல்றப்ப, ஏன்னா இல்லை உனக்கு அந்த மொழி உன்னுடைய நாக்குல ஒட்டிக்கிச்சு, போன ஒரே நாள்ல அந்த இவரை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாங்க தான் என்ன கூட்டியாந்தான் அப்படின்னு. அது கூட்டியாந்தான்ங்கிறது அந்த ஊரினுடைய மொழி போல. அவர்களுக்கு வந்து கூட்டின்னு போனா, கூட்டிட்டு வந்தான், கூட்டிட்டு போனா அப்படிங்கிறது அவர்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி. கூட்டியாந்தான்ங்கிறது அவருடைய மனைவிக்கு வேற மாதிரி தெரியுது. அப்படியே சொல்றாங்க, உன்னுடைய மொழி மாறிடுச்சு, உன்னுடைய குரல்ல ஒரு மகிழ்ச்சி உன்னை அறியாம தெரியுது, நீ தான் இருந்துட்டு வாங்க அப்படின்னாலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு வீம்பா கிளம்பக்கூடியது. அடுத்தது இந்த இடத்துல இருந்துதான் மெய்யழகனுடைய பாத்திரம் ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல அதை நகர்த்தி கொண்டு போய் பஸ்ஸை வேணும்னு தவற விட்டு நாட்டு மாட்டுப்பாலும்
நாட்டு சர்க்கரை டீயும் அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு லாட்ஜ் எல்லாம் முடிஞ்சு கடைசியா வீட்டுக்கு கிளம்பும் பொழுதுதான் வந்து அத்தா ஒன்று சொன்னா நீங்க என்ன கொன்னே போட்டுருவீங்க, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு அது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க வந்து தங்க போறீங்களேங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிற இடத்துல தான் ஒட்டுமொத்தமா அந்த அருள்மொழி பாத்திரம் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி ஒழுக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்குள்ள கிட்டத்தட்ட அது தளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் உரையாடல், கார்த்திக் பாத்திரத்தினுடைய மனைவியோட நந்தினியோட சந்திக்கக்கூடிய காட்சி, அந்த உரையாடலின் ஊடாக கார்த்தி அந்த மெய்யழகன் பாத்திரம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தன்னை சுற்றில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மனிதனாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததற்கு பிறகு அந்த சைக்கிள் ஆரம்பிக்குது. அது ஒரு சைக்கிள் நிறைய பேர்த்துக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, நாங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுனது நினைவுக்கு வந்தது அப்படின்னாங்க. அது அதனுடைய நோக்கமா இருக்கல அந்த படத்துல. இந்த சைக்கிள் என்பது ஒருவருக்கு வேண்டாத ஒரு பொருள், ஒருவருக்கு தேவைப்படாத ஒரு பொருள், தேவைப்படக்கூடிய ஒருவருக்கு சரியான நேரத்தில் போய் சென்றடைந்தால் இது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அவங்க வீட்டை விட்டு வெளியில போறப்ப வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வண்டியில ஏத்தியாச்சு, கடைசியா சுட்டி காட்டுவாங்க ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அருள்மொழிகிட்ட கேட்கிறப்போ அருள்மொழி தோணும் அது யார்கிட்டயாச்சும் கொடுத்துரு அப்படிங்கிற அந்த வசனம் அந்த இடத்துல வராது. தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. அது 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 அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வசனமா நான் பார்க்கிறேன். யார்கிட்டயாவது கொடுத்துருங்கிறது வேற, தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுங்கன்னு அந்த அறிவுடை நம்பி அந்த அவரு சொல்லுவாரு, தம்பி இது யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருன்னா அது யார்கிட்ட சொன்னாரோ அவங்களுக்கே தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லாம வாய்ப்பும் இல்லாம இருக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு முதல் பரிசாக, முதல் சொத்தாக, முதல் நல்ல விஷயமா அந்த பழைய சைக்கிள் வந்து சேருது. அந்த சைக்கிளை குடும்பமே கொண்டாடுது. அந்த சைக்கிள்ல தான் அவங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மெல்ல மெல்ல உயருது. அந்த சைக்கிள்ல தான் இவர்களுக்கான கல்வி வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த சைக்கிள் மூலமாக தான் இவங்களுடைய வாழ்வு மெல்ல 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 மேல வருது. ஒருவருக்கு தேவையில்லாத இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏதாவது ஒரு நேரத்துல இன்னொருவருக்கு வழங்கப்படும் பொழுது அது அவங்களுக்கு என்ன பெரிய மாயத்தை, என்ன பெரிய மேஜிக்கை நிகழ்த்துங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸா அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதுவும் தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துருக்கேன். இப்ப சமீபத்துல நான் ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியரை சந்திக்கிறேன். நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போறேன். போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டீனை சந்திக்கிற டீனுடைய அறைக்கு போகும் பொழுது எதிரில் 2 பேராசிரியர்கள் வர்றாங்க. வந்தவங்கல்ல 2 பேர்ல ஒருத்தர் வந்து என்ன ரொம்ப வெல்கமிங்கா சிரிக்கிறாங்க. திரும்ப திரும்ப பார்த்து அந்த ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிக்கிறப்ப நான் புரிஞ்சுட்டேன், ஏதோ நம்மள ஏதோ ஒரு வகையில அடையாளம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு நானும் வணக்கம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு கடந்து போறேன். ஆனா திரும்ப திரும்ப அந்த சிரிப்பு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்திட்டே இருக்கு, ஒரு பிணைப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான இதா தோணுது. அப்போ வழக்கமா நான் அப்படி கடந்து போயிடுறேன். நின்று யார் நீங்க, என்ன இது தெரியுமா தெரியாதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவர்ட் நான். அப்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்கிறேன், திரும்ப அவங்கள்ட்ட பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து 10வது படிக்கிறப்போ ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு நீங்க வந்தீங்க, அப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுதான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. லிட்ரலி நான் நம்பவே இல்லை. நான் 10வது படிக்கிறப்ப அப்படின்னா என்ன வயசு அப்படின்னு கேட்க, 10வது படிக்கிறப்ப அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க 2000 2001 2002 அந்த காலகட்டத்தில் சொல்றாங்க. 23 24 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை சொல்றாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை சொன்னோடனே எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் பணியாற்றிட்டு இருந்தாரு. அப்ப நான் 2000 வருஷத்துல ஜேசிஸ் கிளப்ல நான் பிரசிடென்டா இருக்கேன். அந்த காலகட்டத்துல எங்களுடைய அமைப்புல லீடர்ஷிப் 21st செஞ்சுரின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இது பள்ளியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கோம். அப்போ இந்த இந்த டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே வராத காலத்துக்கு முன்னால போய் போர்டுல எழுதி தான் அப்படி பண்ணணும். அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல நான் போறப்போ இப்போ பேராசிரியரா இருக்கக்கூடிய அவங்க வந்து அந்த பள்ளியில ஒரு மாணவியா இருந்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியா இருந்திருக்காங்க. அப்போ நான் ஏதோ சொல்லி இருக்கிறப்ப அவங்க திரும்ப சொல்றாங்க, நான் கேட்கிறேன் இவ்வளவு வருஷம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. உங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஆனா முகம் ஞாபகத்துல அப்படியே இருந்தது. அந்த முகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பேர் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இல்லை. அப்ப கேட்டேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, பேருக்கு பின்னால வந்து என்ன போட்டுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து டாக்டர் அப்படின்னு போட்டுட்டேன். ஏன்னா அப்ப எழுதினப்ப டாக்டருங்கிறது எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்திருக்கலாம். பட் அவங்களோட சூழல் வேற வேற மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நான் ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு டாக்டரா நான் இந்த கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ ஆயிரம் பேருக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம். பல்லாயிரம் பேர்த்த வேற வேற வருஷங்கள்ல வேற வேற காரணங்களுக்காக நம்ம போய் பார்த்துட்டு கடந்து வந்திருப்போம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொன்ன ஒரு சொல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வாழ்வை கட்டமைக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறப்போ என்ன அதுல உண்மையிலேயே என்னால நம்ப முடியல. நான் தான் அதை சொன்னேன்னா, ஆனா சொன்னதுக்கான எனக்கு தெரியுது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருக்கேன், அந்த காலகட்டத்தில் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நினைவுல இருக்கே தவிர என்ன சொன்னேன், எதன் நிமித்தமாக சொன்னோம், என்ன டாபிக்ல பண்ணோம் எதுவுமே தெரியாது. அதே போலதான்
ஒரு சைக்கிள் தனக்கு வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரும் பொழுது ஒரு 22 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது ஒரு குடும்பம் மேல இருந்து நிக்குது. அந்த குடும்பம் எந்த சைக்கிளை வந்து அன்பளிப்பா அல்லது வேண்டான்னு விட்டுட்டு கொடுத்துட்டு போனாரோ அந்த குடும்பத்துக்கு வீடு வாங்குறதுக்கு பொருளாதாரத்துல சிக்கலா இருக்கு, ஒரு தேவையா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருந்த குடும்பத்துல இருந்து வந்து அந்த பையன் மேல எழுந்து வந்து தொழில், வியாபாரம், குடும்பம், சொந்த வீடு வாங்கி மனைவியை நல்லபடியா பார்த்து நான் 25 லட்ச ரூபாய் எல்லாத்தையும் வச்சு உனக்கு கொடுக்குறேன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி வந்திருக்காங்க அப்படின்னா இதுதான். ஒரு விஷயம் தேவையில்லாத சூழலில் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு தயங்காம இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துட்டோம்னா, நம்மால முடியக்கூடிய ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மேஜிக், ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்திடும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். அந்த உரையாடல்ல மெல்ல 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 இந்த மெய்யழகன் பாத்திரம் அருள்மொழியை உடைச்சு 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 என்னோட பையனுக்கு, அது பையனா பொண்ணான்லாம் தெரியல, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பொதுவில் ஒரு நான் பேர் வச்சிருக்கேன், அது அருள்மொழிங்கிற பேர் தான் வச்சிருக்கேன். அதையெல்லாம் நகர்த்தி முடிச்சுட்டு அதனுடைய போதையினுடைய உச்சத்துல அந்த வீட்டுக்கு வந்து தன்னுடைய அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல அருள்மொழி வந்து அருள்மொழியை வந்து ஒட்டுமொத்தமாக தகர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை இந்த மெய்யழகன் பண்ணும். கடைசியா சொல்லும், அத்தான் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்வீங்களா? செய்யறேன். அந்த 4 பேரையும் மன்னிச்சிடுங்க. அந்த இடத்துல அந்த மெய்யழகன் பாத்திரத்துக்கு முழு சுய நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டா, உணர்தல் இருக்கான்னு கேட்டா ஐ எம் நாட் ஷூர். அந்த 4 பேரையும் நீங்க மன்னிச்சிடுங்க. சரி மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இது வெறும் வாய் வார்த்தையா பேச்சுக்காக தான் சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அருள்மொழி சொல்றது, சத்தியமாக நான் உங்கள் 4 பேர்த்தையும் மன்னிச்சிடுறேன். 22 வருடமாக கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த வெறுப்பு, அந்த கோபம், ஒரு இனம் புரியா வன்மம், ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைப்பாடு, இது எல்லாம் அப்படி ஒரு கோட்டை போல எழும்பி இருந்ததை எல்லாரும் கல்லா செல்லு செல்லா உடைச்சு எடுக்கிறப்ப இது எல்லாத்தையும் சரியாக்கணும்னா யார் மேல அந்த வெறுப்பு இருக்கோ, யார் மூலமா அந்த வெறுப்பு துவங்குச்சோ, எங்க வேர் விட்டுச்சோ, எங்க கிளை பரப்புச்சோ அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து விடுபடுவதற்காக, அந்த கோட்டையை தகர்த்தெறிவதற்காக அந்த மன்னிப்புங்கிறத கொடுத்துட்டா போதும். இது நான் 2-3 கட்டுரைகள்ல எழுதுனது, நான் தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்கள்ல சக மனிதர்களை மிகச்சரியான காரணங்களுக்காக, அதோட நம்ம அதுல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக மன்னிச்சுட்டு வெளியேறது முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அந்த மன்னிப்பின் மூலமா அருள்மொழிய மெய்யழகன் விடுவிச்சு வெளியேற்றி கொடுத்ததுக்கு பிறகு அந்த படம் அதனுடைய நிறைவுக்கு வந்துடுது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய காட்சிகள், அவர்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த உருளைக்கிழங்குல இருந்து மெய்யழகனை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், மதியழகனோட அண்ணனை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சினிமாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகியல் காட்சியா தான் நான் பார்க்குறேன். அப்ப மெய்யழகன்கிற படம் என்ன பேசுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நீளமா பேசிட்டே இருந்த படமா? ஏன்னா இன்னைக்கு கூட நான் இந்த இதை பகிர்ந்திருந்தப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, படமே நீளமா பேசிட்டே இருந்தாங்க, படம் முழுக்கவே பேசிட்டு இருந்தாங்க, அந்த பேசிட்டு இருந்ததை பத்தி வேற நீங்க பேசுறீங்களான்னு கேட்டாங்க. படம் பேசக்கூடிய ஒரு படமா மட்டுமே இருந்ததா, பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா மட்டுமே இருந்ததா, அல்லது ரொம்ப கிளிஷேவான காட்சிகளை வச்சிருந்ததா, அல்லது ரொம்ப நாஸ்டாலஜியா மட்டும் எடுத்து கொடுத்ததா, அல்லது சைக்கிளுடைய நினைவுகளை எடுத்து கொடுத்ததா, அல்லது உறவுகளுடைய இதை சொல்லிச்சா, அல்லது ஊரு நாடு அப்படிங்கிறத சொல்லிச்சா, அல்லது துரோகத்தை சொல்லிச்சா? படம் சொன்னது அன்பே நிறை, அன்பே இறை, அன்பே நிறை, அன்பே மறை, அன்பே அருட்பெரும் மெய். அன்பை தாண்டி உலகத்துல ஒரு பூரணமான உண்மைங்கிறது கிடையவே கிடையாது. அதை உணர்ந்துட்டோம்னா, உணர்ந்து அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது. ஒரு திரைப்படத்தினாலேயோ ஒரு புத்தகத்தினாலேயோ எல்லாம் நிகழ்ந்துற மாயமான்னு கேட்டா கிடையாது. யாரோ ஒரு சிலருக்கு நிகழலாம். ஆனா இந்த அன்பு எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொல்ற அந்த 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 புரிதல் மட்டும் மெல்ல மெல்ல வந்துருச்சுன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு இடங்களிலும் செதுக்கப்பட்டது அன்பினுடைய ஒளி கொண்டு. அங்கு விளைந்ததெல்லாம், விதைக்கப்பட்டது எல்லாமே அன்பினுடைய விதை, விளைந்தது எல்லாமே அன்பினுடைய கனிகள். அன்பே இறை, அன்பே நிறை, அன்பே மறை, அன்பே அருட்பெரும் மெய் அப்படிங்கிற இந்த டைட்டில் தான் வந்து மெய்யழகன் படத்தினுடைய முதல் டைட்டில் கார்டு போட்ட உடனே இதுல இருந்து தான் படம் துவங்க ஆரம்பிக்கும். அந்த துவங்க ஆரம்பிக்கக்கூடிய காட்சியில அதை மட்டும் மனசுக்குள்ள உள்வாங்கி படம் பார்த்திருந்தோம்னா அந்த படம் வேற மாதிரியான படமா இருந்திருக்கும். அதுதான் மெய்யழகன் என்பது வெறும் சினிமா எல்லாம் இல்லை, அன்பே அருட்பெரும் மெய் என்பதை ரொம்ப அன்பா உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு படம். அனைவருக்கும் நன்றி. வாசலுக்கு என்னுடைய அன்பும் நன்றிகளும்.
நன்றிங்க கதிர். அன்பே அருட்பெருமை அப்படிங்கிறத வந்து மிக அழகா கோடிட்டு காட்டினீங்க. இந்த படத்தை நாங்க பல பேர் பார்த்துருக்குறோம். ஆனா நாங்க பார்த்த அந்த கோணங்களும் நாங்க எடுத்துக்கிட்ட அதிலிருந்து எடுத்துக்கிட்ட கருத்துக்களும் வேற மாதிரி இருக்கும். கட்டாயம் உங்களதிலிருந்து மாறுபடுது. இனிமேல் இந்த சினிமாக்கள் இது மாதிரியான சிறந்த சினிமாக்களை எப்படி நாம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லிட்டு போனதுக்கு மிக்க நன்றி. அடுத்து இந்த சாளரம் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நன்றியுரை ஆற்றுவதற்காக எங்களது செக்ரட்டரி, ஈரோடு வாசல் செக்ரட்டரி உமா மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 42 நிமிடங்கள் அப்படிங்கிறது எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மிக சிறப்பா நகர்ந்திருக்கு. இந்த நிகழ்வுல மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்தை மேற்கோள் காட்டி அதுல இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளையும் அணுவணுவா பிரிச்சு மேய்ஞ்சு அதை வந்து நம்ம பொதுவா எல்லாரோட மனசையும் மன உணர்வுகள் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி அதுல நமக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருக்கு, வெறுமை இருக்கு, கடுமை இருக்கு, இருட்டு இருக்கு, எவ்வளவு இறுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்படியே நாமே ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்க வச்சு அதுல எல்லாத்திருந்தும் நீங்க விடுபடணும், நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி போறதுக்காவது அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்காவது நம்ம மன்னிச்சு வெளியேறணும் அப்படிங்கிறத அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன் பை சீன் அதை வந்து காமிச்சு அதை புரியும்படியா மனதை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதாவது இதுல எவ்வளவு உளவியல் உத்திகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதை எங்களுக்கு வந்து கேட்கறவங்களுக்கு அவ்வளவு அழகா கடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் கதிர்வேல் சார் அவர்களே. இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாகவும் அருமையாகவும் தொகுத்து வழங்கிய சக்திவேல் வேறு அவர்களுக்கும், வாசல் பட்டயம் வாசித்த மகேஸ்வரி மதன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய பிரதீபா அவர்களுக்கும், விருந்தினரை அறிமுகம் செய்த ராதா மனோகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட வாசல் உறுப்பினர்கள், அவர்களுடைய நண்பர்கள், வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அப்படின்னு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த ஈரோடு வாசலின் நன்றிகள். தேங்க்யூ. சக்தி, இன்டராக்ஷனுக்கு ஓபன் பண்ணி விட்டுருங்க. நீங்க யாராவது அவங்க கேள்விகள் கேட்கணும் கேட்கலாம், கருத்து சொல்றதா இருந்தா சொல்லலாம் சுருக்கமா. சரிங்க. மகேஷ், நீங்க தான் கண்ட்ரோல் இருக்கீங்க. கை உயர்த்தவங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே. ஏனுங்க, நான் செந்தில் பேசுறேனுங்க. ஹலோ. பேசுங்க. சொல்லுங்க. ஆமா, என் பேர் செந்திலுங்க. இந்த மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா ரொம்ப நீளமா போகுங்கிற படத்துக்காகவே பார்த்தோன்னா என்னன்னு தெரியலிங்க. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தனுங்க. இன்னைக்கு அது சார்ந்த நண்பர் வந்து அந்த லிங்க் அனுப்பிச்ச உடனே மெய்யழகனை பத்தி ஒரு பேச்சா அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே இந்த லிங்க்ல இருந்து அதாவது நீங்களாம் வர்றதுக்கு முன்னால் நான் தான் முதல்லயே அந்த லிங்க் வந்தேன். ஸோ அப்படி ஒரு ஏன்னா அந்த படம் என்ன அவ்வளவு கவர்ந்தது, இல்ல அந்த செயல் அவ்வளவு கவர்ந்தது, அல்லது அந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்தினை அவ்வளவு கவர்ந்தது, இப்படி கூட இருக்கலாம். கதிர், ரொம்ப அழகா நீங்க உங்களோட பதிவை பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்துல கடந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு படம் போர் அடிக்குதே அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த படத்தோட உள்ளார்ந்த சில விஷயங்களை யாரும் சரியா கவனிக்காம போயிட்டாங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்கு. பர்டிகுலரா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் அறிமுகம் பேசலாமா, இல்ல நேரம் எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. ஸோ பர்டிகுலரா அந்த கிளிக்கு உணவு கொடுக்கக்கூடிய மனநிலையே வந்து அவருடைய ஆதங்கத்தையும் அவருடைய உணர்வுகளையும் அங்க வெளிப்படுத்திடுது. என்ன சொல்லுதுன்னா, பல அழுத்தங்களுக்கு இடையில, அதாவது கிராமம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு நகரத்துக்கு வந்தவனுக்கோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கிளிகளுக்கு மட்டும்தான் உணவு அளிக்க முடியும். ஏன்னா வேற யாரோடையும் தன்னோட அன்பையோ எதையும் பகிர்ந்துக்க முடியாது. அப்படி எப்பேற்பட்ட ஒரு மனநிலையை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த இடத்துல. அந்த அத்தனை கிளிகளுக்கு அத்தனை உணவுகளை கொடுத்துக்கிட்டு அத்தனை அன்பாவும் அதை சொல்லுவாரு. நாளைக்கு வந்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பை அங்க வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த இடத்துல இருந்தே நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்பு வெளிப்பட்டுரும். ஸோ கிராம வாழ்க்கை சார்ந்து அல்லது அந்த கிராமம் சார்ந்து அந்த அன்பு சார்ந்த வாழ்க்கையை நம்ம திறந்துகிட்டு வந்து நகரம் சார்ந்த வாழ்க்கையில சிலதெல்லாம் தொலைச்சிட்டு இருக்கும்போது இந்த பறவைகளும் இலையும் மட்டுமே நம்ம வாழ்க்கையா இருக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த இயக்குனர். அது ஒரு புறம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நான் அவங்க கருத்துக்களை சொல்றதுக்காக வெளிவிடணும். அப்புறம் இன்னொரு ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாம் தாண்டி வந்துட்டு அவர் வந்து இந்த பஸ்ஸுக்காக கிடைக்காம இருக்கும்போது இந்த பூ கட்டுற பொண்ணு அந்த கோயில்ல ரொம்ப அழகா அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்துருக்கும். ஆனா உட்காருங்கண்ணா, ஏங்கண்ணா நீங்க உள்ள போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப இயல்பா அந்த கேரக்டர் வந்து அந்த நீங்க சொல்ற அந்த அருண்மொழிகிட்ட ரொம்ப அழகா சொல்லும். சோ சின்ன சின்ன இல்ல விஷயங்கள். அந்த கேரக்டரை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மெய்யழகன் வந்து அருள்மொழி வந்து கடவுளாக்கிட்டு போவார். மெய்யழகன் பேர் தெரியாது. அந்த கேரக்டர் அங்க கொண்டு வந்து நிறுவனதுக்கான காரணம் என்னன்னா, ஆஹ் உள்ள போனீங்கன்னா சாமி கொஞ்சம் பூ போட்டுருங்கன்னு காசு கொடுக்குறப்போ அர்ச்சனை பண்ணணுமா, என்ன பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னா மெய்யழகன்னு சொல்ல தெரியாது, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா அருள்மொழிக்கு அந்த இடத்துல அந்த சூழல்ல அந்த அத்தனை மன இக்கட்டுல இருந்து மீட்டு கொடுத்த மெய்யழகன், ஆனா பேர் தெரியாது, அவன் கடவுளா தெரியறான். அதை நிறுவுறதுக்கான ஒரு முயற்சியா தான் டைரக்டர் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் அது இறுதி இல்ல. பட் அதுக்கு முன்னால பஸ் ஏறதுக்கு முன்னால பஸ் எங்க வந்து நிக்கும். ஆனா அப்படி போனீங்கன்னா நீடாமங்கலம் பஸ் இங்க இல்ல வந்து இல்ல அது சென்னைக்கு அந்த போயிருங்க. காட்சியில தான் வந்து நீங்க மெய்யழகனுக்கு பதிலா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றது. திரும்ப வர்றப்ப வந்து மெய்யழகன் பேரை சொல்லுவாங்க, நமக்கு மியூட் அதான் பண்ணுவாங்க, மெய்யழகன் பேரை அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதை சொல்லத்தான் வர்றேன் நானு. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த இடத்துலதான் அவரோட அத்தனையும் எங்க தான் வந்து தொலைச்ச சில விஷயங்கள் அத்தனையும் அங்க பர்ஸ்ட் ஆகி வெடிச்சு போய் ரொம்ப அழகா அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். சோ அந்த பெண் கேரக்டர் அந்த பூ கட்டுற பொண்ணு ரொம்ப அழகா ரொம்ப இயல்பா நீங்க பாருங்க, அந்த ரொம்ப எளிமையா காட்சிப்படுத்திருப்பாருங்க. சோ இல்ல இந்த அந்த மாதிரி நிறைய கேரக்டரை விஷயம். நான் பர்பஸா விட்டதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருப்பாங்க. டிரைவர் கண்டக்டர் ஒண்ணுதான் வந்து அதுல கான்டாக்ட்லயே இல்லாம வருவாரு. ஆனா ஜக்குவா வந்து நம்பி சாருடைய ஸ்டூடெண்டா வந்த உடனே என்ன ஆகுன்னா, அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு 22 வருஷம் 20 வருஷமா போயிருக்காங்க, போன உடனே அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த உடனே சரி ஏதோ ஒரு வகையில நம்ம சொல்லணுமே அப்படிங்கறக்காக தான் வந்து ஈஸிக்கு வேணாம், நீங்க எப்பயாவது வந்துட்டு போலாமேன்னு ஒண்ணு சொல்றதுக்கு வரும். அது தவிர்த்து வரக்கூடிய எல்லா பாத்திரங்களும் இந்த குடும்பத்தினுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்க வருவாங்க. இந்த பூக்காரம்மா கேரக்டர் மட்டும் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன பொறுத்தல என்னன்னா, அதை கொஞ்சம் ஒட்டாம நான் பார்ப்பேன். அது ஒரு திணிப்பாக ஒரு சினிமா தனத்தோடு கொண்டு வரப்பட்டது. எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, மெய்யழகனை கடவுளாக்கிட்டு போறதுக்கான ஒரு காட்சி அங்க வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்காக ஒரு பூக்கார கேரக்டர் கொண்டு வரணும். ஏன்னா பூக்கார கேரக்டருக்கு வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அறிவுட நம்பி வந்து சாரி அருள்மொழியை வந்து மீட்டெடுத்தணுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் பார்த்த பார்வை. இல்ல உங்க பார்வை. பட் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அடடா நிஜமாலுமே இப்படி ஒரு இயல்பான மனிதர்களும் அன்பான மனிதர்களும் இவ்வளவு அழகா இருப்பாங்க உண்மையாலுமே. அதான் இயல்பு. எனிவே இந்த மெய்யழகன் படத்தை நீங்க எடுத்துக்கிட்டதுக்கான அந்த மெய்நிகர் ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க செந்தில். அற்புதமா உங்களோட கருத்துக்களை முன் வச்சிங்க. வேற யாராவது உங்களோட கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ முன் வைக்கிறதா இருந்தா கை உயர்த்துங்க, அன்மியூட் பண்றோம், நீங்க பேசலாம். ஸ்ரீனி முத்துசாமி. வணக்கம். வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். வணக்கம். வணக்கம். நான் ஒரு முன்னாள் வாட்ஸ்அப் குரூப், அதாவது ஈரோடு வாசல் வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இருந்த காலத்துல ஒரு முன்னாள் உறுப்பினர்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமா இந்த நேரத்துல என்னால கலந்துக்க முடியாது, நான் யூஎஸ்ல இருக்கேன். இன்னைக்கு எதாச்சியா மகளை கொண்டு போய் ஒரு இதில் விட வேண்டியது இருந்தது, அதனால நல் வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல வந்து நம்ம படத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு படத்தை வந்து முதல் நாளே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ஆனந்த விகடன் விமர்சனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் ஒன்று இருக்கும். அது 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 நம்மளுடைய பார்வைக்கும் அதுவும் எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது. அதில் அதை தாண்டி கதிர் ஒரு படத்தை பார்த்துட்டு பேசுறதுக்காக நான் சில 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 படத்தெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுவேன். நான் சில படங்கள்ல வந்துட்டு ஒரு நிறைய படம், மலையாள படங்கள், முன்னறிவிப்பு மாதிரியான படங்களுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் வந்து எனக்கு புரியாததை வந்து கதிருக்கு கூப்பிட்டு பேசியிருக்கேன். அது நானும் கதிரும் பேசணும்னா ஃபோனில் பேசும்போது முக்கால்வாசி நேரம் வந்து இந்த சினிமாவை பற்றினது தான் இருக்கும். அதனால எப்பயுமே கதிர் சினிமாவை பற்றி எழுதுறது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலு. இந்த மெய்யழகன் படம் வந்து அன்கட் வெர்ஷன் முதல்ல ஓடிடியில் ஒரு
எடிட்டட் வெர்ஷன் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் அன்கட் வெர்ஷன் ஒன்று வந்தது. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 தடவை பார்த்தாச்சு. கதிர் சொன்ன மாதிரி நீளமானதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் அது அந்த மாதிரி தோணவே இல்லை. அதாவது இப்போ கதிர் பார்க்குற ஒரு பார்வையில் என்ன இப்போ டேக் அவே என்ன அந்த படத்துல இருந்து அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது என்னோட சிந்தனையோட எந்த அளவுக்கு வந்து பொருந்தி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் எப்பயுமே இருக்கும். நிறைய படங்களுக்கு அது. அந்த வகையில் மெய்யழகனை பற்றி ஏற்கனவே கதிர் எழுதியிருக்கான், எழுதியிருக்காப்புல. ஸோ இந்த இதில் நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு அதை மறுபடியும் ஒரு ரீஎட்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமமாப்ல கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம ஃபோன்ல பேசுவோம், நிறைய படங்கள் இருக்கு, நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, நம்ம பேசுவோம். எல்லாத்தையும் 5 மீட்டர் எல்லாம் பேச முடியாது, நம்ம பேசுவோம். கரெக்ட். தேங்க்யூ. இளங்கோ சார், உங்களோட அன்மியூட் பண்ணிருக்கேன். அன்மியூட் ஆகல, அவரது அன்மியூட் ஆகல. நீங்க அந்த அன்மியூட் ஆப்ஷனை விட்டுருங்க, அவங்களே ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஓகே. நான் பேசட்டுமா? ஒரே நிமிஷம் சார், நான் 2 இதை வச்சிருக்கேன். எனக்கு அந்த இதுல கொஞ்சம் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்ததுங்க சார். அதனால நான் இப்போ ஹெட்ஃபோன் போட்டு பேசினேன். அப்படியே அன்மியூட் பண்ணும்போதே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தனியா பேசிட்டு இருக்கேன், யார் பத்த புள்ளியோ மாதிரின்னு. கொஞ்ச நேரம் கேக்குதாங்க சார்? ஓகே, அவர் பேசட்டும், நான் அப்புறம் பேசுறேன். எனக்கு வந்து 2 அஸ்பெக்ட். ஒண்ணு வந்து ஒரு படம் பார்த்தேன், நீங்களே கேட்டாலும் நான் சொல்லுவேன் அண்ணாத்த படம் தான் சொல்லுவேன். இப்ப வந்து எனக்கு இதுல ஒரு புதுசா ஒரு கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஒரு படத்துல இருந்து என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது, அது ஒரு படத்துல இருந்து என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், நீங்க எல்லாம் இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணும்போது எப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு. 2வது, இந்த சைக்கிள் சீன் கூட எனக்கு பெரிய ஒரு இம்பாக்டா எடுத்துக்கல. இப்ப எடுத்துக்கிட்டா என் குழந்தைங்களோட 2 சைக்கிளையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் புதுசு. அந்த பழைய சைக்கிள் கொண்டு போய் இதுல வீரப்பம்பாளையத்துல இருக்கிற ஹீரோ சைக்கிள் கடையில கொடுத்துட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணா எனக்கு ஒரு 1500 ரூபாய் செலவாகுது. அதுவே நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன்னா 800 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னாங்க. இப்போ இந்த மீட்டிங் கடையில சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு, வந்து எடுத்துட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நான் அந்த இடத்துல இருந்து என்ன யோசிச்சேன்னா, எனக்கு இந்த படத்தையெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கல. அங்கிருந்து அந்த இதுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 நாள் குழந்தையில இருந்த ஒரு இடம் இருக்கு. நான் வாசலுக்குமே அதை தலைவருக்கு சொல்றேன். அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய தேவைகள் இருக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்ல. அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஆகுமான்னு கேட்டேன், போட்டோ எடுத்து அனுப்புனேன். எங்க வீட்டுல எல்லாம் பயங்கர அப்ஜெக்ஷன். ஏன்னா இப்ப இதை சரி பண்றதுக்கு 1500 ரூபாய் ஆகும், ஆனா அதுவே கொடுத்துட்டோம்னா அந்த புது சைக்கிள்ல ஒரு 800 ரூபாய் குறையும் சொல்லி நின்றுட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல எங்க அம்மாவை, ஒய்ஃபை எல்லாரையும் ஆப்போஸ் பண்ணிட்டு, இல்ல இதை வந்து கண்டிப்பா கொண்டு போய் எங்க ஹெல்பிங் ஹார்ட்ஸ் தான் கொடுக்குறோம், அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஆகும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இது நீங்க இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு வந்து தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துல இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நம்ம அதை தெரியாமலே எடுத்துக்கிட்டோமா, தெரியாமலே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதை ஆத்மாத்திரமா தெரிஞ்சு பண்றோமான்னு கேட்டா கிடையாது. சரி, ஏதோ ஒன்று கொடுக்கணும், 1500 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, இப்ப சைக்கிளும் ரெடி ஆயிடுச்சு, வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது யாரோ ஒருத்தங்களுக்கு போய் அவங்க வாழ்க்கையில மாற்ற போகுது, ஏதோ ஒண்ணு மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. இதை நான் பதிவு பண்ணணும்னு வந்தேன். 2வது, ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், அதுல இருந்து என்ன லேர்னிங்ஸ் எடுக்கணும், ஜஸ்ட் அதை ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்காம அதுல இருந்து என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்ட 2 ரொம்ப முக்கியமான விஷயம். சண்டே ஓபிக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப பேசிக்கலி நான் சோம்பேறி, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். போகாது, சண்டே ஓபியில வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரமும் என்னோட மெடிக்கல் ஆர்டிக்கல்ல வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து இதுவா இருந்தது. காலையில 11 மணில இருந்து உட்கார்ந்து இப்போ ஒரு பெரிய டாபிக், என்ன லுக்கீமியான ஒரு டாபிக் நீங்க சொன்னப்பறம் தான் அந்த தேங்காய் தொட்டியில இருந்து தான் இதை எழுத ஆரம்பிச்சேன். என்னோட தேங்காய் தொட்டி நானே இது பண்ணி என்னோட மதிப்பை கூட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட வெப்சைட்ல. அதுல சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒர்க் இன்னைக்கு காலையில உட்கார்ந்து ஒரு டாபிக் ஃபுல்லா இன்னைக்கு முடிச்சு SEO குட்னு வர அளவுக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி உங்களால வந்துச்சு. ஏன்னா நான் இதை பல வருஷமா அந்த வெப்சைட்ல ஒன்றும் பெருசா பண்ணிக்கல. இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுல எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அந்த தேங்காய் தொட்டியும்
அகம்புறமும் இன்னும் எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அகம்புறமுக்கும் ஒரு நன்றி, மெய்யழகனுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. கதிர் வணக்கம். வணக்கம் பாலு. பாலுங்க. ஹலோ, சொல்லு பாலு, கேக்குது. சிறப்பு. நீங்க அனுப்பிச்ச லிங்க் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்பப்போ அனுப்புவீங்களான்னு தெரியல, எப்போ ஒருக்கு அனுப்புறீங்க. இன்னைக்கு கிடைச்சது. உங்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தா படத்தை மீண்டும் பார்த்த மாதிரி இருந்தது. நான் படம் பார்த்துட்டு மறந்துட்டோம். பட் அனோரா செந்தில் சொன்னாரு 4-5 ட்ரிப் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து சீன் பை சீனாக கருத்துக்கள் நிறையா இருக்கு. நம்ம உணர்வுகள் புரிஞ்சுக்கிறது, லைஃபினுடைய பழைய ஸ்டைல் எப்படி இருந்து, இப்போ மக்கள்லாம் எப்படி மாறிட்டாங்க, வருங்கால சந்ததியெல்லாம் எப்படி போகுமோன்னு தெரியாம பயமா இருக்கு. ஸோ அந்த உணர்வுகள்லாம் குழந்தைகள் கிடையாதுமே. நம்மளுடைய இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நான். ஸோ அதை நம்ம மறுபடியும் பேசுவோம். இன்னைக்கு அனுப்பிச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ பாலு, தேங்க்யூ. சார் இளங்கோ சார், நீங்க வாங்க, நீங்க கை தூக்கிருந்தீங்க. இளங்கோ சார், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, கேக்குதுங்களா? சார் கேக்குது கேக்குது. ஹலோ, கேக்குதுங்க சார், கேக்குது கேக்குது. வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வணக்கம். இந்த மெய்யழகன் படம் வந்து ரொம்ப பிடிச்சுதான் அந்த படத்தையே பார்த்தேன். பட் இன்னைக்கு நீங்க அதை துவக்கத்துல இருந்து அணுவணுவா சொல்லும் பொழுது மீண்டும் அந்த படத்தை பார்த்தது போல ஒரு ஒரு நிறைவான ஒரு அனுபவம். அது எப்படி இவ்வளவு ஃப்ளோவா அதை ரசிச்சுட்டு எந்த குறிப்பும் இல்லாம சொல்றீங்கன்னு தெரியல. உங்க மனத்திரையில அந்த படமே மீண்டும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல அது அந்த ஒரு நிகழ்வை கொடுத்ததுக்கு நன்றி உங்களுக்கு. இன்னும் நல்லாவே ஓடுங்க. வந்திமுட்டத்துல 30 நிமிஷம் அப்படிங்கறதுனால ரொம்ப சுருக்கி அடக்கி வாசிச்சிருக்கேன். அடுத்தது வந்து அந்த டீகோடிங் த சீன்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டைரக்டர் வந்து எந்த கோணத்துல அல்லது எந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த சீனை வச்சாரு அப்படிங்கறத நீங்க உங்க இதுல பாக்குறப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்குது. அதுல உதாரணத்துக்கு அந்த சைக்கிள் கொடுக்கறதுல சொன்னதே அந்த வாசகத்தை, அந்த வசனத்தை கரெக்டா நீங்க கேப்சர் பண்ணீங்க. யாருக்கோ கொடுக்க அப்படின்னு சொல்லாம தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிச்சு சொல்றது வந்து நாம படத்துல எல்லா வசனங்களும் சரி, நீங்க திரைக்கதையை வந்து வெல் ஸ்கிரிப்டடுங்க. அதாவது ஒரு சின்ன பிசுறு கூட சொல்ல முடியாத மாதிரி தான், காரணங்களோட தான் அவ்வளவு கச்சிதமான வசனங்களா இருந்தது. வசனங்களை நான் வந்து ரொம்ப அசந்து போயிட்டேன். படம் முழுக்க வசனங்களாகட்டும், அந்த காட்சிப்படுத்துறது, அந்த ஒவ்வொரு இதுவும் அவங்க வந்து நீங்க சொன்னீங்களா அதே மாதிரி அந்த முறைப்பெண் வந்து இயல்பா அப்படியே சேர தடவிட்டு வர மாதிரி வந்து அவரை வந்து அரவிந்த் சாமியை டச் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு மிகுந்த ரசனைக்குரிய காட்சி இல்லையா? நீங்க வெறுமனே தொட்டிருந்தா ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க. அதை ரொம்ப எளிதா ஆபாசப்படுத்திட முடியும். வெறுமனே தொட்டிருந்தா வெறும் ஆபாசப்படுத்திட முடியும். ரொம்ப ஆக்வர்டா இருந்திருக்கும். அதுக்காக வந்து அதை இயல்பா நடக்கிற மாதிரியான ஒரு காட்சியா கொண்டு வந்திருப்பாங்க. வெல் ஸ்கிரிப்டட். அது எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சேன். அது உங்களுடைய இதா? ஹலோ, கனி இது சாப்பிடும் பொழுது கடுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்களே. இல்ல, இப்ப இது எதுவுமே நான் டைரக்டரோட இன்டர்வியூ நிறைய பாத்திருக்கேன். பட் டைரக்டர் இந்த இன்டென்ஷன்ல தான் எல்லா காட்சியும் வச்சாரான்னு தெரியல. இதெல்லாம் நான் கம்பி கட்டுற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தா அது அதுக்கு ஆப்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கார்த்தி வந்து நீங்க அந்த 4 பேர்த்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? ஹலோ, ஆமாங்க, ஆமா. அதான் அது வந்து நீங்க வலியுறுத்தி சொன்னீங்க. அது உண்மைதான். அதை நானும் அனுபவத்துல பார்த்திருக்கேன். ஒரு வெறுப்ப, ஒரு ஆழமான ஒரு வழியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம அந்த பிரச்சனையை நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோம்னா அது நம்ம அந்த பாரத்தை இறக்கி வச்சிடலாம். எக்ஸாக்ட்லி, அது கரெக்ட்டுங்க. நம்ம வெளியில வரக்காக தான் மன்னிக்கிறது. அதான் நமக்காக தான். அதாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வெறுத்து போயிட்டேன், நான் மன்னிச்சிடறேன் உன்னை போ அப்படிங்கறதா அது. அதே மாதிரி அந்த பூக்காரம்மா காட்சியும் சொன்னீங்க. எல்லாமே வந்து உண்மையாலுமே ரொம்ப இன்னும் ஆழமா நுட்பமா அந்த படத்தை வந்து ரசிக்க வச்சது. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கதிர் அண்ட் வாசன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சர்பதீன் மட்டும் பேச விரும்புறாரு. சர்பதீன் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வணக்கம். கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2-3 கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக.
ஏன்னா அந்த புது வசந்தம் 90ஸ்ல வந்தது படம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான படங்கள் வந்து அந்த மயிலிறகால வருடுற குணம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபீலிங் தருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான உணர்வுகளை தர்ற படங்களை வந்து கொஞ்சம் சரியா ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது இந்த மாதிரி சினிமாக்களை ரசிக்கிற சமூகம் மட்டுமே கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த மாதிரி படங்கள் ஏன் கொண்டாடப்படாம போச்சு? இப்ப கதிர் வந்து சொல்றதுனால ஒரு 50 பேர் கூட ரசிக்கிறாங்க. இப்ப இதுல மீட்டிங்ல பேசுறவங்க கூட, ஓ இவ்வளவு ரசனை இருக்குல்ல அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்க இல்லையா? திருப்பி அதை இன்னும் மேம்பட்ட ரசனையாக்குறோம் இல்லையா? இத கதிர் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் அதிகமா பரவலா செய்யணும். ஏன்னா இதுல பெரிய பணபலன்கள் கிடையாது, மன நிம்மதியும் திருப்தியும் தான். நான் பொதுவா என் மனைவியோட அதிகமா படத்துக்கு போறதில்ல, கொஞ்சம் தனியா பாக்குற ரசனை உள்ளவன் தான். இந்த படத்துக்கு கட்டாயமா கூட்டு போயிருந்தேன், நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்ல முன்னாடி அவங்க கிட்ட கேட்கும்போது நான் தூங்கிட்டேங்க அப்படின்ட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்க, அதனால அந்த படம் நல்லா இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த படத்தோட சிறப்புகளை கதிர் சொன்ன மாதிரி கொஞ்சம் இப்படி இப்படி சொன்ன உடனே இப்படியெல்லாம் யோசிச்சாங்க படம் பார்க்க முடியும்ட்டாங்க. எனக்கு அதேதான். ஆமா, இந்த ஆங்கிள் எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாங்க. படம்னா நாங்க போவேன், பார்ப்பேன். நீங்க சொல்றதுலாம் அழகா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்படியெல்லாம் நான் யோசிக்க முடியாதுங்க. அப்ப அந்த புது வசந்தம் படம் வந்து என்னுடைய 13வது வயசுல கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அல்லது ஏதோ ஒன்று. 13 வயசுல வரும்போது அந்த படம் வெளிவந்தது 90ஸ்ல. ஸோ அந்த படம் எனக்கு பெண்கள் மீதான ஒரு மரியாதையை வந்து அந்த வயசுல இருந்தே கொடுத்தது. எங்களுக்கெல்லாம் நட்பா இருக்கிறதுனா என்னன்னே தெரியாது. பெண்ணோட முகத்தை பாக்குறதே எங்களுடைய அதிகபட்ச கனவா இருக்கும், எங்களுடைய சமூகத்துல, நான் இருந்த ஊர்ல, அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனா இது சரியா போய் ரீச் ஆகலைங்கிற வருத்தம் இருக்கு. இப்போ கதிர் மாதிரி ஆட்கள் கொண்டு போய் சேர்க்கறது மூலமா கூட ஒரு 4 பேர்கிட்ட போச்சுங்கிறது சந்தோஷம் இருக்கு. ஆனா இது பத்தாதோங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ நம்மள மாதிரி இப்போ நம்ம இந்த இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த படத்தை எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் பாருங்க அப்படின்னு அழுத்தி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சினிமா பார்க்குற வழக்கம் இருக்கிறவங்க கிட்ட. உதாரணத்துக்கு ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருக்கிற என்னுடைய மச்சான் ஒருத்தர் இருக்காரு. அவர் சினிமாலாம் பார்க்க மாட்டாரு. அவருடைய கொள்கையும் கோட்பாடு பிரகாரம் சினிமாவே பார்க்கக்கூடாது. ஆனா அவர்கிட்ட போய் நான் தைரியமா சொன்னேன், மெய்யிலானுங்க பாருங்க மச்சான் அப்படின்னேன். சர்ஃபுதீன் சொல்றான், நான் கட்டாயம் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவர் அதை பிட்டு பிட்டா ஓடிடில எங்கேயோ போய் பார்த்துட்டு நல்லா தான்டா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றாரு. அதுல எனக்கு பெரிய சந்தோஷம், நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட. ஏன்னா யாரோ ஒருத்தர் சினிமாவை புறக்கணிக்க நினைச்சவரை பார்க்க வச்சுட்டோம் இல்லையா? இந்த மாதிரி நல்ல சினிமாக்களை கொஞ்சம் பரவலாக்கலாங்கிறது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும். ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளால முடிஞ்ச மாதிரி. சில பேர் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, பேசி அதை பிரபலப்படுத்துவாங்க, எழுதுவாங்க, சில பேர் எழுதி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல நான் இன்னைக்கு படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னு ஸ்டேட்டஸ் போடலாம். இப்போ ரீசெண்டா நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதை பத்தி நிறைய பேர்கிட்ட சொன்னேன், நல்லா இருக்கு, அந்த 18-20 வயசு பசங்களை கட்டாயம் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரபலப்படுத்தலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதை கதிர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் அதை என்ன சொல்ற அந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் செய்யலாம். தேங்க்யூ. ராம்குமார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா மண்ணின் மைந்தர் நீங்க ஒண்ணுதான், எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியால நீங்க தான் இருக்கீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி சார் இன்வைட் பண்ணதுக்கு. ஈரோடு வாசல் நிகழ்வுல தான் முதல் முறை நினைக்கிறேன். எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், உங்க மூலமா நிறைய ஈரோடு வாசல் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே ரொம்ப அழகா விவரிச்சிருந்தீங்க சார். நான் கொஞ்சம் தாமதமான ஒரு 6-10 6:15 தான் இணைஞ்சேன். ரொம்ப அணுவா வந்து அந்த படத்தை நீங்க விவரித்த விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான படம் சார். உங்களுக்கு நீடமங்கலம் பக்கம் தானே? ஆமா, ரொம்ப பக்கம். அந்த வாழ்வியலே எங்க ஊரு கல்ச்சர் தான் அது. அதனாலன்னு மட்டும் இல்ல, நம்ம வழக்கமா சினிமா பார்த்துட்டு நம்ம சினிமாவை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பாக்குற ஆள் வேற. ஸோ பார்த்துட்டு அந்த படம் பார்க்க உட்கார்ந்ததுல இருந்து ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும், ஒரு டேர்ன் வரும் அப்படின்னு பார்த்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் இல்லை. அதாவது இது வந்து ஒரு முற்றிலும் வேற ஒண்ணு அப்படின்னு உணர்றதுக்கே 2வது முறை பார்க்க வேண்டியதாயிருச்சு அந்த படத்தை. ஏன்னா அப்படி எதிர்பார்த்து எல்லா ஆடியன்ஸ் மாதிரி. அதனாலதான் இப்ப சார் கூட எனக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னாங்க, திரையரங்கத்துல இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு திரையரங்கம் வந்து முழுக்க இளைஞர்களுக்கானதா ஆயிப்போச்சு. ஆனா ஓடிடில இது ஒரு பெரிய வெற்றியை, ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து பெரிய கவனம் பெற்றுச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். மெய்யழகன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஆனா வேற தளத்துல. நம்ம பெரும்பாலும் சினிமாக்காரங்களே வந்து தியேட்டர்ல ஓனாதான் நல்ல படம், வெற்றி படம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து இப்போ ஓடிடி வந்து மாத்திருச்சு. நிறைய படங்கள் அந்த மாதிரி கவனம் பெற்றுச்சு.
அந்த வகையில மெய்யழகன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். நிறைய பேர் பார்த்துட்டாங்க. தியேட்டர்ல பார்க்கறத விட பல மடங்கு பல லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. அந்த அளவுக்கு அதை அழகா சொன்னீங்க சார். ஆனா நீங்க உங்க அளவுக்கு பார்த்து இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சீனு ஒரு 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 வசனத்துக்கும் வந்து அது எந்த அளவுல வந்து அதை கட்டமைச்சிருக்காரு அந்த இயக்குனர் அப்படின்றதெல்லாம் வந்து மிக ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நெருக்கமான படம். பர்சனலா வந்து நான் வந்து அதை இப்போ நான் ஊருக்கு சென்னையில இருந்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நபரை கூட சந்திச்சேன். என்னோட கல்லூரி நண்பர், என்னோட ஜூனியர். அவரை நான் அப்படி ஒரு ஆளை நான் மறந்தே போயிட்டேன். ஆனா இந்த கிட்டத்தட்ட இந்த கார்த்திக் கேரக்டர் மாதிரியே தான் அந்த பையன் வந்து என்னை பத்தி, நான் காலேஜ்ல இருந்த கேரக்டரை வந்து பெருசா இப்போ பெரிய ஆளா வந்துட்டாப்ல மாதிரி பேசிட்டே இருந்திருக்காரு. அதை வந்து நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டு இப்போ நான் ஊருக்கு வந்தப்போ வர சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய இப்படி ஒரு ஆளை நம்ம மறந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது சரிதான் அப்படின்றத இது பண்ற விதமா இந்த கேரக்டர், இந்த அருள்மொழிவர்மன் கேரக்டர் இருக்கு. அதனால பர்சனலாவும் எனக்கு ரொம்ப நெருக்கமான படம் அது. அதை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி படங்கள் அதுவும் நம்மள இப்போ உங்களை மாதிரி இப்போ ஒரு தளத்துல இயங்குறவங்க வந்து அதை முன்னெடுத்து இந்த மாதிரி ஒரு கருத்துரை வழங்குறது, இந்த மாதிரி படங்கள் அவசியம் வரணும். ஏன்னா அன்பு தான், நீங்க அந்த படத்துல சொன்ன மாதிரி, அதை நீங்களும் சொன்ன மாதிரி அன்பு தான் எல்லாமே. இதே மாதிரி நல்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா காலம் வந்து நிறைய இருக்கு. நீங்க பண்ணுவீங்க, அதனாலதான் சொல்றேன். ஆமா, காலம் சரியாகும் போது நிச்சயமா பண்ணுவோம் சார். நண்பர்களுக்கு என்னன்னா ஒரு அறிமுகம், ராம்குமார் வந்து கத்துக்குட்டி அப்படிங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர். அது உங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அதனாலதான் அவர்கிட்ட வந்து எதிர்காலத்துல வாய்ப்பு அமையும் பொழுது இதே மாதிரி ஒரு படம் தயாரிங்கன்னு சொன்னதுக்கான காரணம். தேங்க்யூ ராம்குமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் அது இல்லாமல் ஈரோட்டில் ஒரு 2 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். அடிக்கடி சார் ஆக்சுவலாக அந்த முகநூல், அந்த சமூக ஊடகங்கள்லாம் கதிர் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால உள்ள வந்தது தான் நான். தேங்க்யூ சார். நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி நண்பர்களா. நன்றி. ஹலோ, அண்ணா கேக்குதுங்களா? அண்ணா எனக்கு வந்து 2 விஷயங்கள் அந்த படத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வியாகவும் கேட்கணும், இதாகவும் சொல்லணும். ஒண்ணு வந்து நம்ம சின்ன வயசுல பழகின நண்பர்களை வந்து அந்த மறந்து போற உணர்வு, அது வந்து பல பேருக்கு இருக்கு. ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த நிஜமாலுமே இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட படிச்சானடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு புதுசா ஒருத்தர் குரூப்ல ஆட் ஆகும்போது அந்த இது இருக்கு. அந்த மனநிலை வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சுன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆசைப்படுறேன். 2வது கேள்வி வந்துங்கன்னா, இந்த படத்தோட அந்த ஆன்மாவே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன், கார்த்தி வீட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நைட்டு முடிகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனை வந்து குடி இல்லாம அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்குமா அப்படிங்கறது என்னுடைய ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, 2வது கேள்வி மட்டும் சொல்லுங்க. கான்வர்சேஷன் எது இல்லாம? குடி இல்லாம. ரத்னவேலு, நீங்க கேட்டது வந்து மது இல்லாம அது நடந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கான்வர்சேஷன் இவ்வளவு டீப்பா இவ்வளவு அழகா போயிருக்குமா? அது மது இல்லாமயே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இல்ல. ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான நீண்ட உரையாடல்கள் வந்து மது இல்லாமையும் நெருங்கின நட்புகள்கிட்ட நடக்கிறது உண்டு. இப்ப உதாரணத்துக்கு இங்க பேசினவங்களே வந்து சர்புதீனும் நானும் வந்து அவர்ஸ் டுகெதர் நாங்க பேசியிருக்கோம், போன்ல நாங்க பேசியிருக்கோம். ஸ்ரீனி வந்து யூஎஸ்ல இருக்கிறப்பவும் சரி, நேர்ல சந்திச்சப்பவும் சரி. ஏன்னா ஸ்ரீனி என்னோட கல்லூரி தோழன், அதனால நாங்க மணிக்கணக்கில் இதை நாங்க பேசியிருக்கோம். மணிக்கணக்கில் பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய உரையாடல்கள்ல அது ஒருவேளை இரவு பொழுதுல அமைஞ்சது அப்படின்னா, ஏன்னா எப்பவுமே இரவு வந்து நம்மளுடைய மனநிலையை மாத்த, நான் ஒரு எழுத்தாளராகவே பார்த்திருக்கேன். காலையில எழுத முடியாத ஒரு படைப்பு வந்து நீங்க இரவுல ஒரு 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல வந்து அந்த எழுத்துடைய வடிவம், டோன் மாறிடும், அதனுடைய தன்மையே முற்றிலும் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ இரவுகள் உரையாடல் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மது காரணமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அது இல்லாமையும் நீங்க நீண்ட நெகிழ்வான ஒரு உரையாடலை எடுத்துட்டு போயிட முடியும். ஒருவேளை மது இருக்கும் பொழுது என்ன ஆகுனா அது அதற்கான ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வேற மாதிரியான ஒரு மனத்தடைகளை உடைச்சு விட்டுரும். நீங்க சில இடத்துல வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடியதை வந்து சில இடங்கள்ல உடைச்சு விடுற மாதிரி இருக்கிறதுனால அதுவும் கூட சப்போர்ட் பண்ணலாம். ஆனா மது இல்லாம நீங்க ஒரு நீண்ட ஆழமான ஒரு உரையாடலை மிக நிச்சயமா எடுத்துட்டு போக முடியும். முதல்ல கேட்ட கேள்வி வந்து இன்றைக்கு அது எனக்கு 100 முறை கேட்டிருங்க, நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த இல்ல, நம்மளே வந்து இப்போ ஸ்கூல்ல இருந்த ஒரு பையன் வந்து புதுசா ஒரு குரூப்ல ஆட் ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரூப்ல இருக்க 50 பேருக்கு ஒரு 10 20 பேருக்கு தான் தெரியுது. மீதி 30 பேருக்கு அதை ஞாபகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அந்த வழி வந்து உங்க ஜெனரேஷனுக்கு நாங்க இப்ப உணர ஆரம்பிக்கிறோம். இந்த வழி வந்து ப்ரிடாமினண்டா இருக்கா? அதை வந்து இந்த படத்துல காட்சி அமைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது நான் வந்து அதுல ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளு. இப்ப என்னுடைய கல்லூரி கூட ஓரளவுக்கு நினைவு இருக்கு. பள்ளியில இருக்கக்கூடியதுல வந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தவிர்த்து மத்தவங்களை எல்லாம் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அதற்கு பிறகு வேற வேற மட்டத்துல அடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 லெவல் தாண்டி வர்றப்ப அந்த எல்லா இடங்களிலும் வேற வேற புதிய மனிதர்களை சந்திச்சிருக்கிறப்ப வந்து எனக்கு அது ஞாபகத்துல நிற்கல. சில பேர் ரொம்ப ஆழமா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ரொம்ப எனக்கு அபரீதமான ஆச்சரியமா இருக்கு. எப்படா இவ்வளவு மெமரி உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ இந்த நண்பர்களை நினைவு கூறுதல் என்பது அவங்களுடைய தன்மையை பொறுத்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நினைவாற்றலை பொறுத்து, அவர்களுடைய இயல்பை பொறுத்து தான் இருக்கு. அதுல நான் ரொம்ப வீக்கான ஆள் தான். பழைய நண்பர்களை வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது, அந்த சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகமே இருக்காது. அவங்க நிறைய சம்பவங்களை சொல்லுவாங்க. மெய்யழகன் மாதிரி நிறைய பேர்த்த அதோடைய அந்த வெர்ஷன் வந்து நான் நிறைய பேர்த்த நான் பார்த்திருக்கேன். நான் ரொம்ப கூச்சப்பட்டிருக்கேன். அருள்மொழி எப்படி இதுல கூச்சப்பட்டு தடுமாறுற மாதிரியோ, அந்த மாதிரி நான் தடுமாறி இருக்கேன். ஏன்னா நம்ம 2 பேரும் சந்திக்கிறப்ப கூட வந்தோம்னா, நீங்க நினைவுபடுத்தின விஷயங்கள் எனக்கு நிறைய வந்து ஞாபகத்திலேயே இல்ல. 20, 22 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சந்திச்சு. அப்போ ரத்னவேல்ட்ட இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு தம் கட்டி தான் நான் தலைய ஆட்டிட்டு இருந்தேன். ரத்னவேல் எனக்கு ஞாபகம் இருந்தது. பட் அந்த ஒவ்வொரு சந்திப்புகள்லயும், ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் நமக்கு நடந்த விஷயங்கள் எனக்கு நினைவில் இல்லாம தான் இருந்தது. அது அவர்களுடைய இயல்பை பொறுத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டேய் இந்த மெய்யழகன் அரவிந்த்சாமி மாதிரிடா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுங்கிறத ஒரு நடைமுறைகளை கொண்டு வராங்க. இல்ல வேற வேற பயணத்துக்கு போயிடுறாங்க. இப்ப ஏன் அருள்மொழிக்கு அப்படி மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தஞ்சாவூருக்கு வரைக்கும் இருந்தது ஒரு பாதி வாழ்க்கை. அதுக்கு முழுக்க சென்னை போனோடனே நீங்க சென்னை வாழ்க்கை ஒரு பெருநகரத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை தான். நான் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தோடனே நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சூழல் வந்து ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மாத்துது. எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய நினைவுகளையும் மாத்த ஆரம்பிக்குது. யார் அதிக நினைவுகளை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறப்ப என்னாங்கன்னா, அந்த கிராம சூழல்லயே இருந்து வேற ஒரு முற்றிலுமான புதிய சூழலுக்கு போகாம அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட அது அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுது. தேங்க்யூ. சக்தி நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. உங்களையும் மியூட் பண்ணி வச்சுட்டாங்களா? அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய கொண்டு வந்துடலாம். இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா இதாகுது. நன்றிங்க. அன்மியூட் ஆயிருச்சு இப்பதான். ஓகேங்க. இந்த கொஸ்டின் ஹவர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது வந்து மற்றும் பல கோணங்கள்ல எங்களுக்கு அந்த படத்தை திரும்ப பார்க்கும்போது ஓப்பனிங்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறோம், நம்புறோம். அனைத்து இந்த அருமையான அற்புதமான மாலை பொழுதை வந்து எங்களோட செலவு பண்ணவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. இதுபோல மற்றும் பல நிகழ்வுகளில் ஞாயிறு இந்த சேம் டைம்ல வந்து எப்பவுமே நாங்கள் அந்திமுற்றம் நிகழ்வுகளில் ஒருங்கிணைப்போம். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அழைப்புகள் அனுப்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து கலந்துக்குங்க மற்றும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நாங்களும் அவளோட இருக்கிறோம். மிக்க நன்றிங்க. இதோட முடிச்சுக்கலாம். மிக்க நன்றிங்க. முடிச்சுக்கலாங்களா கதிர்? எஸ் எஸ். நீங்க இது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகேங்க. வழக்கமா வாசல் மாதிரியே தொடரலாம். மகேஷ், நீங்க ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. மற்றபடி